டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. சென்னையில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சுமார் 60 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனைக்கு இறுதியில் டாஸ்மாக் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் டாஸ்மாக் கடைகளில் 1000 கோடி ரூபாய் வருமான முறைகேடு நடைபெற்றதாக புகார் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. இந்த மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணையை தொடரலாம் என்று உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. டாஸ்மாக் வழக்கை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கல்விதான் நமக்கு ஆயுதம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று UPS தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டத்தின் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை பலனளித்துள்ளதாக குறிப்பிட்டார். UPS தேர்வில் தமிழக இளைஞர்களின் தேர்ச்சி குறைவாக இருந்ததாகவும் தற்பொழுது அந்த நிலை போக்கப்பட்டு விட்டதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை சேர்ந்த IAS, IPS கேட்டகரிகளுக்கு தனி மதிப்பு உள்ளதாகவும் எந்த நிலைமையிலும் படிப்பை கைவிடக்கூடாது என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்த ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் பொருட்படுத்தாமல் துணை வேந்தர்கள் மாநாட்டை ஆளுநர் உதகையில் கூட்டியுள்ளார். அவரது செயலுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. தொடர் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் துணை வேந்தர்கள் மாநாட்டை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஆளுநர் ரவி நடத்தியுள்ளதாகவும் இதற்கு குடியரசு துணைத் தலைவர் வந்துள்ளதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஆளுநர் பதவிக்கு களங்கம் ஏற்படுத்திய அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவுக்கு சட்டப்பேரவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. 84 வயதான கஸ்தூரி ரங்கன் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் கஸ்தூரி ரங்கனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது குறித்து அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் EPS விளக்கமளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுகவில் பலர் அதிருப்தி அடைந்ததாக தகவல்கள் உள்ளது. அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை EPS கூட்டியிருந்தார். இக்கூட்டத்தில் பேசிய EPS பாஜக கொடுத்த கடுமையான நெருக்கடியால்தான் கூட்டணியை உடனே முடிவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் மூத்த தலைவர்களை அழைத்து ஆலோசனை நடத்த முடியவில்லை என்றும் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாக கூறி மூத்த நிர்வாகிகளை EPS சமாதானம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் மாஞ்சா நூல் தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாஞ்சா நூல் சில நேரங்களில் மனித உயிர்களை காவு வாங்குவதால் அதற்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மாஞ்சா நூலை தயாரிப்பது மற்றும் விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆளில்லா விமானம் மற்றும் ட்ரோன்களை பறக்கவிடவும் சென்னை காவல்துறை தடை விதித்திருக்கிறது. கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸின் உடலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் ரஜார்ஜ் குரியனும் அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழகத்திலிருந்து சென்றிருந்த அமைச்சர்கள் நாசர், MLA இனிகோ இருதயராஜ் ஆகியோரும் போப்புக்கு அஞ்சலி செலுத்தினர். வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் காலமான போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு வாட்டிகனில் இன்று நடைபெறுகிறது. கோவையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக விஜய் கோவை புறப்பட்டார். கோவையில் உள்ள பொறியியல் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 16,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்கின்றனர்.
காமெடி நடிகர் கூல் சுரேஷ் சுமோ வீரர்கள் அணியும் உடையை அணிந்து படம் பார்க்க வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவ்வப்போது வித்தியாசமான செயல்களை செய்தும் பரபரப்பாக பேசியும் சர்ச்சையில் சிக்குவது அவரது வழக்கமாகும். இந்த நிலையில் சிவா நடிப்பில் உருவான சுமா படத்தை காண வந்த கூல் சுரேஷ் சுமோ வீரர்களின் உடையை அணிந்திருந்ததை பார்த்து சில ரசிகர்கள் சிரித்த போதிலும் பலர் அதிர்ச்சி அடைந்தனர், கடுமையாகவும் விமர்சித்தனர். ஆனால் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் கூலாக தியேட்டருக்கு சென்று படத்தை பார்த்தார். தங்கம் விலை கடுமையாக இருந்து வந்த சூழலில் கடந்த 2 நாட்களாக மாற்றமின்றி விற்பனையாகிறது. இன்று 72,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக கடுமையாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. கடந்த 22ஆம் தேதி 1 கிராம் தங்கம் 9,290 ரூபாய்க்கும் சவரன் 74,320 ரூபாய்க்கும் விற்பனையானது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.